கூட்டத்தை பார்த்தா ரொம்ப கொல்ல கூட்டமா இருக்குதியா? கொல்ல கூட்டம்னா அந்த கொல்ல கூட்டம் இல்லையா? இன்னைக்கு மருந்துக்கு கொல்ல கூட்டமா இருக்கு சொல்ல வந்தேன். அருமையான கூட்டம் எல்லாம் சிறப்பா நிறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அருமையான கூட்டம். வாங்க 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 வந்து ஆசை தாருங்க தாருங்க. வாங்க 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 ஆசை தாருங்க தாருங்க. ஆனாய பெண்ணாயும் பலனைய பணிக்கு வந்தா பல்வ பெண்களுக்கு வணக்கம் வணக்கம். கொண்ட பாவாட இல்லாத மேலாத பெண்களுக்கு வணக்கம். புருஷனம் புருஷன இல்லாத வெள்ளக்குட்டி பெண்களுக்கு புனித வழிகளுக்கு வணக்கமே. புருஷன இல்லாத வெள்ளக்குட்டி பெண்களுக்கு வணக்கமே. பொண்டாட்டி இல்லாம வப்பாட்டி வச்சிருக்கும் அவருக்கு ஆளுக்கு வணக்கமே. என்னப்பா சொன்னீங்களே ரைட். என்னங்க? ஓஹோ, அப்ப இன்னைக்கு வந்து ஆளுக்காரு வேற. ஓ அப்படியா? கடமை கண்ணியா கட்டுப்பாடு இது மூணு ஒண்ணு யாருக்கு கத்துக்கணும்னா மார்க்கு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். பெண்களை பார்த்தால் கண்களை மூடு சங்கம் அருமையான சங்கம். சங்க செயலாளரா உறுப்பினரா தலைவரா சாமி? நீதான் தலைவரா பொருளாளர். வாழ்க பல்லாண்டு. உங்க சங்கம் மேன்மேல் வாழ்க. பொண்டாட்டி இல்லாம வப்பாட்டி வச்சிருக்கும் புதிய வாழ்களுக்கு வணக்கமே. பொண்டாட்டி இல்லாம வப்பாட்டி சேர்த்து வந்த புதிய வாழ்களுக்கு வணக்கமே. வணக்க வணக்க வணக்கமே. இங்க வணக்கமே. அக்கன் ஜாக்கியாரு சிறப்பு வந்திருக்கிற பக்க மேலமான சிறப்பா வந்திருக்கிறிய. நாடக அமைப்பாளர் ஐயப்பன் சிறப்பா எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரியா? உங்களை பார்த்தா பொறுக்கின்னு சொல்லலங்க. வடமுக தென்முகம் யானமுகம் மேன்முகம் இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்ந்து ரொம்ப நம்பிக்கையோட தும்பிக்கையோட அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாடக சிறப்பு வந்திருக்கிற பக்க மேல சிறப்பா இருக்கணும். நீங்க சுறுசுறுப்பா முதல்ல தொழில் செய்யணும். வந்திருக்கிற ஒலி ஒளி சிறப்பா இருக்கணும். ஏன்னா எனக்கு நாடகமே முதல்ல ஒரு நாடகம் மேல போனோம்னா வந்திருக்கிற ஒலி ஒளி சிறப்பா மேல போனாதான் நம்ம மேல போக முடியும். ஏன்னா ஒரு மைசூர்கார பார்த்தா முடிச்சுக்க அருமையான ஒளிமைப்பு. ஏன்னா இந்த ஏகப்பட்ட ஊர்ல மைசூர்கார பார்த்தா முடிச்சுக்க உருன்னு இப்படி எதிரே பாக்குற மாதிரி அப்படியே உருன்னு அப்படியே கோவத்தோட உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் தெரியுமா? நம்ம 1 லட்சம் கடை வாங்கி நம்ம பணம் வாங்கிட்டு பணம் கொடுக்காத மாதிரி அவங்க அப்படியே அடிச்சு போற மாதிரி பார்ப்பாங்க. எல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப சிரிச்ச முகத்தோட ஸ்ரீதேவி முகத்தோட உட்கார்ந்து இருக்கிறாங்க.
இவ்வளவு ஜாமா இருக்கிறது பெருசு கிடையாது. ரெண்டு ஆம்பிள் வந்த கரூர் பக்கம் போட்டு முடிச்சுக்க. கரூர் சேங்கல் வாங்கல பெரம்பலூர் அங்கிட்டு போனோமே. உண்மையுமே பெரம்பலூர் நடந்து போயிருந்தாரு. ரெண்டு ஆம்பிள் பாரு ஒரு பிக்சர் கண்டிப்பாங்க. அதை வச்சு நாளைக்கு வச்சாங்க. ஜாமா இருக்கிறது பெருசு கிடையாது. உட்கார்ந்து ஆப்ரேட் செய்யப்பாரு. அது ஒரு பெரிய மனக்கத்தை போடணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் விடி பிறகு எதை பிடிச்ச திருவணும், எதுல சொருவணும், எதுல குத்தணும், ஓட்ட கிடைச்சானு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரியா. எந்த ஓட்டையை சொல்லிட்டு இருக்கிறியா? எந்த ஓட்டையா சொன்னேன்? இங்க வேற ஓட்டை போயிடாதீங்க. செல்லப்பட்டு சேர்ந்த லட்சுமி ஆடியோஸ் எங்களுக்கு முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய லட்சுமி 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 கடாட்சமும் 16 கடாட்சமும் பொருந்தமா இருக்குது. வேறமே லட்சுமி அறமைய அமைப்பு எங்களுக்கு முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயல் இசை நாடகம் ஒரு தமிழுக்கு எவ்வாறு சொல் தமிழ், இசைத்தமிழ், நாடக தமிழ், இலக்கண தமிழ் எவ்வாறு சிறப்பு தருகிறதோ எங்கள் நாடக சிறப்பாக இன்றுக்கு முன்னால் எல்லா தமிழும் சிறப்பாக ஒளி அமைந்திருப்பது. ஒளி அமைப்பு லட்சுமி சமஸ்தான் முதல் பிள்ளையா சொல்லி போறதுக்கு இது. ரெண்டாவது என்னைக்குமே உங்களை வணங்கி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா மாதா பிதா குருவாக என்னைக்கும் ஒரு மனிதன் எவ்வளவுதான் உயர்ந்த நிலைக்கு போனாலும் வளர்ந்து வந்த இடத்தையும் என்னைக்குமே பெற்றதாவது மறந்துவிடாதுப்பாக. எனக்கு மாதா பிதா குரு 4 பேர் நீங்க அப்புறம் பெற்றுக்கிற மாமா உங்களை எல்லாம் கையெடுக்கிற மாமா வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா 2 நாள் கேப் இருந்துச்சு இந்த மாசத்துல. அதையும் புல்லாகி முட்டிய அதையும் 2 நாள் கேப் இருந்துச்சு. அதையும் வாங்கலான்றது அதையும் வேற வேற போட்டுட்டாங்களா? ஒண்ணு கவலைப்படாத. 2 நாள் கேப் இருந்துச்சு அதையும் புல்லாகிட்டிய. ரொம்ப சந்தோஷம். இருக்கட்ட வாழ்க்கை பழகி அப்புறம் மறந்துக்கிறானே நாங்க உள்ளேனியா ஆண்டுகிற மச்சன் சகலையா நம்ம உறவு சகல உறவு சாகர வரை இருக்கணும் சிறப்பு. அப்ப தாங்க மச்சன் வா அண்ணேனா நான் மச்சாங்கிறேன் அண்ணங்கிறேன். எங்க குடும்பம் சாதாரண குடும்பம் இல்ல. ஓ குடும்பம் குடும்பம் பல்கலைக்கழகம் இருந்தாலும் சிறப்பா வந்திருக்கிறியே. இருந்தாலும் நிறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. முதல்ல இவங்களை வணங்கி ஆகணும். ஏன்னா இந்த காரைக்குடி இந்த பெரம்பலூர் பக்கம் மேலே போயிருந்தோம். நடுவுல கைத்த போட்டிருந்தாங்க தெரியுமா? கொச்சை கயிறு எதுக்கு போட்டிருந்தாங்க? இங்கிட்ட ஆண்கள் இங்கிட்ட பெண்கள் என்னத்துக்கு எல்லாம் தனித்தனியா உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன்னா ஊர்ல கட்டுப்பாடு அப்படி. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. எல்லாம் அரிசி மாவும் உளுந்த மாவும் எல்லாம் ஒன்னா கலந்து ஆட்டி வைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னா கலந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்பி 10 12 மணிக்கு மேல நம்பி கைய விடுங்க. பக்கத்து பையில கைய விட்டு அவ்வளவுதான் குடும்பம் கொண்டு போயிடும். நம்பிக்கையில இருக்க சொன்னையா அருமையானது. ஆனா உண்மையான ஏகப்பட்ட ஒரு சைடுல நின்றுக்கிற ஒரு காரணம் வேற என்னங்க? இந்த சைடுல நிக்கிற காரணம் என்ன காரணம்? ஒரு விவரமான இருக்குது. இந்த காதல்ல 2 வகையான காதல் இருக்குது. ஒண்ணு கிராமத்து காதல், இன்னொன்னு டவுன் காதல். டவுன் காதல் பார்த்து வச்சுக்க சினிமா பீச் பார்க்குன்னு அதுல ஓடி போயிடும். இந்த கிராமத்து காதல் பார்த்தோன்னு வச்சுக்க இந்த குளத்தங்கரை ஆத்தங்கரை பாக்கியாமேடு வரப்புமேடு கரகாட்டக்காரன் படத்துல மாதிரி ஆமா அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு தான் விசேஷமான பெரு விசேஷம். எப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? ஏன்னா இன்னைக்கு பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்க. எப்படி அடியே இந்த நாளை கிராமத்தை நம்ம பார்த்தோம். குளத்தங்கரை ஆத்தங்கரை பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊர்ல நாடகம் நடக்குது. நான் சொல்ற மாதிரி கிளம்பி வாம்பாங்க. சரி எப்படி? எப்படி? நான் ஒரு டி-ஷர்ட் போட்டுட்டு கையில கட்டிக்கிட்டு சைடுல நின்னுகிட்டு இருப்பேன். ஆமா நீ ஒரு பட்டு பாவாடையோ பட்டு சிலை கட்டிக்கிட்டு ஒரு அடையாளம் ஒரு தாவடை கட்டிக்கிட்டு கலர் சொன்ன கலரை கட்டிட்டு வரணும். ஓஹோ பச்சை கலர் செருப்புல கட்டிக்கிட்டு நாடகம் முன்னாடி உட்கார்ந்துரு. சரி நாடகத்தை பார்க்காத. நாடகத்தை பார்த்த விரிசலாகி போயிடும். காதல் விரிசலாகி போயிடும். நாடகத்தை பார்க்க கூடாது. எங்கட நிக்கணும் அங்கனே மட்டும் பாரு. காதலுக்கு ஒரு சிக்னல் வச்சிருப்பாங்க. எப்படி தெரியுமா? எப்படியா? ஒரு ஐபோன் வச்சிருப்பாங்க. இந்த முன்னாடி பார்க்கும்போது பார்த்து வச்சுக்க சைடுல பார்த்துட்டு இந்த கை அப்படியே கொண்டு போய் இப்படி வளைச்சு கொண்டு வந்து இப்படி முன்னாடி சொல்லிட்டு முடிச்சுக்க அப்படியே எந்திரிச்சு பின்னாடி வான்னு அர்த்தம். ஓஹோ ஹோட்டலுக்கு பின்னாடி வான்னு அர்த்தம். பின்னாடி போய் 2 பேரும் விடிய விடிய கிளிய வாய கிளியா அப்படி சொல்லியா? நீ வாய கிளிய பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த கையை அப்படியே முன்னாடி சொல்லிட்டு முடிச்சுக்க ஏதோ பிரச்சனை இருக்குது. அவங்க அண்ணே மாமே யாரோ வந்திருப்பாங்க. சண்டையாகி போயிடும் அப்படின்னு பார்த்திருப்பாங்க. அனுபவப்பட்டமான ஆலய எல்லாம் நிறைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன முதல்ல இவங்களை வணங்கி ஆகணும். காசு கொடுக்குற மகாராசங்க இவங்க எல்லாம் முதலாளி. நம்ம எல்லாம் தொழிலாளி. எவ்வளவு வேலை வாங்கினாலும் அவங்களும் சிறப்பா செய்யணும்ல. அதனால பேரன்பர்களே பேருவருக்கம் மரியாதைக்கு நாடகங்கள் ரசிக்கப்பட்ட மக்களே எவ்வளவு சேர்ந்த தலைவர்களே மற்றும் நாட்டமைக்காரர்களே உயர்திரு பண்புக்கு மரியாதைக்கும் உரிய காவல்துறை அதிகாரி ஐயவர்களே பள்ளி மாணவ மாணவிகளே கண்ணைக்கு வெளிவந்த ஏழரை கருப்புக்கு இணைய தாய்க்குள்ள பெருமக்களே மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் விடுதிருப்போம் ஏழரை பாட்டாளி பெருவிடு மக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக அமைப்பாளருமாகிய வாசமிகு அரவிந்தனா எங்களது செல்லம்பட்டியை சேர்ந்த சமையல் மேஸ்திரிமாகிய சி
ஐயப்பன் அண்ணாவது நாடக கலைஞர் சார்பாக எங்களது அருமை தம்பி தாள மாஸ்டர்மாகிய ஆனந்த சக்கரவர்த்திமாகிய அருமை தம்பி எங்களது அன்பு சகோதரர் பாண்டியத்துறை நாடக கலைஞர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கம் 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 வணக்கம். எங்கள் நாடகத்தில் எந்த ஒரு குற்றங்கள் இருப்பிடம் குற்றம் என்பதற்கு குணம் என்பது கை கொண்டு தாங்களது சொந்த குழந்தை தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்து பாதுகாப்பிலும் அதுபோல் எங்களையும் எங்கள் நாடக கலைக்குழுவின் காலையில் செவ்வானத்தில் காத்திருந்தால் நாங்கள் சிறந்த முறையில் இவர் கடலில் பக்தி பரவசம் மட்டும் வெள்ளையமான் வெள்ளைச்சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு காதல் காவிய நாடகமாக சிறந்த முறையில் இவர் இடையிலே மதுரை பாண்டியசாமி என்னும் நாடகத்தை நாங்கள் கொண்டால் கலை விரும்பி கேட்டுக்கொண்டு எங்கள் கதாபாத்திரத்தை தொடரும். நன்றி நன்றி. வணக்கம் 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 பல ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு விரிச்சா என்னாது எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு விரிச்சா என்னவா எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட சொல்றேன் கூட்டம்லாம் உண்மையாவே காலமாறமான எல்லாமே மாறி போயிருச்சு மாமா. காலமெல்லாம் ஒண்ணும் உண்மையாவே காலமெல்லாம் ஒண்ணும் மாறல. காலமெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆவணி மாசம் எல்லாமே அதே எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பா. ஆனா நாகரிகம் மாறி போயிருச்சு. எப்படி என்ன ஒரு காரணம் தெரியுமா? உண்மையாலுமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவோட முதுகுல தெரியுமா? இந்தியாவோட முதுகுல எதுனா முதல்ல விவசாயம். இன்னைக்கு விவசாயம் எல்லாம் எல்லாமே படுத்த படுக்கை ஆகி போச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்சம் நெஞ்சு அங்க விவசாயம் பண்றாங்க. ஆனா அங்க கொஞ்சம் நெஞ்ச விவசாயம் பண்ணாலும் உண்மையாலுமே இன்னைக்கு கால நிலைமைக்கு உண்மையாலுமே வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. என்னையா காரணம்? என்ன காரணம்னு கேப்பிய? ஆமா உண்மையாலுமே இன்னைக்கு அந்த வேலை இல்லைன்னு வச்சுக்க. எந்த வேலையா? ஏகப்பட்ட குடும்பம் நடுத்துல நின்று இருக்கணும். ஆமையா. ஏன்னா இன்னைக்கு வேலை அப்படி முக்கியமானது. ஏதோ கொஞ்சம் நெஞ்ச விவசாயம் பண்ணாலும் ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல விவசாயம் பண்றாங்க. அது 400 ஏக்கர் வச்சிருக்காங்க. 400 ஏக்கரா? பெரிய பண்ணக்காரரா இருப்பாங்க. 400 ஏக்கர் வச்சிருந்தா நாயா மச்சல நாடக ஆட வர்றேன். சரி பேசாம வீட்டுல பண்ணையில பார்த்து நான் பாட்டுக்கு 10 ஆளுக்கு வேலை கொடுத்துருக்க மாட்டேன். அட இல்லங்க 1 ஏக்கர்ல கடலை போட்டுருக்கோம். நீ 1 ஏக்கர் வச்சிருக்க? கடலை போட்டுருக்கேன். சரி கடலை போடுறதுக்கு கடலை போட்டுருந்தேன். ஒரு 10 ஆளு தேவைப்படுச்சு காடு கொத்துறதுக்கு. சரி அண்ணே முன்னாடி ஊர்ல போனேன். இல்ல ஊர்ல போன போறேன் இல்லையா? ஊருக்குள்ள ஆளுக்கு போட போனையா?
ஊருக்குள்ளயா வேலைக்கு ஆள் கூப்பிட போனேன். இந்த ஊருக்குள்ள கூட உதவாங்கய்யா ஒரு 10 ஆள் கூட்டிட்டு காடு குத்துறதுக்கு ஆள் கூப்பிட போனேன். சரி ஒரு அக்கா உட்கார்ந்து இருந்துச்சு. 40 வயசுல. அக்காட்டையா போன அக்காட்ட போலங்க அக்கால ஆள் கூப்பிட போனேன். சரி அக்காக்கு ஒரு 10 ஆள் கூட்டிட்டு நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்கானே. சரி அந்த அக்கா சொல்லுச்சு தம்பி கோச்சுக்காதப்பா நெல்லு பாண்டுச்சு. ஏன் நானும் மட்டும் நின்னுட்டேன். சரி என்னக்கா காரணம் கேட்டேன். சொல்லுப்பா தம்பி கோச்சுக்காதப்பா நாங்கள வேலைக்கு வர முடியாது பாண்டுச்சு. நான் கேட்டேன் ஏக்கா சம்பளம் பத்தலையா? சம்பளம் பத்தல சொல்லுங்க. நான் வேணா கூட்டி தர்றேன்னு. எவ்வளவு வாங்குற? எதுக்கு கூட்டி தர்றதுக்கு? நான் மாமாவளை வந்துட்டு இருக்கிறேன். அதான் தெரியும். ஆனா சம்பளத்தை கூட்டி தர்றேன்யா. சரி சம்பளத்தை கூட்டி தர்றேனே. 100க்கு 150 கூட தர்றேன். 200க்கு 250 கூட தர்றேன். சரி வேலைக்கு வாங்கக்கானே. சரி தம்பி கோச்சுக்காதப்பா நாங்கெல்லாம் 500 550 கொடுத்தாலும் சரி வேலைக்கு வர முடியாது பாட்டுருச்சு. என்ன காரணம்? என்ன காரணம்னு கேட்டேன். தம்பி நாங்கெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போறோம்னாங்க. ஒருவேளை டீச்சர் பால்வாடி டீச்சர் அப்படி வேலை வைப்பாங்க. அப்படித்தான் நானும் நினைச்சேன். பால்வாடி டீச்சர் வேலை வைப்பாங்க. ஆனா ஏன் வேற டீச்சர் வேலை வைக்க மாட்டாங்களா? அட இல்லையா, அது கவர்மெண்ட் வேலை. எந்த கவர்மெண்ட் வேலை? மத்திய கவர்மெண்ட் வேலைனாக. ஒருவேளை போஸ்ட் ஆபீஸ் ரயில்வேல வேலை வைப்பாங்க. ஆனா அப்படித்தான் நானும் நினைச்சேன். போஸ்ட் ஆபீஸ் ரயில்வே வேலை அப்படித்தான் நானும் நினைச்சேன். மத்திய கவர்மெண்ட் அந்த வேலையும் இல்லையா? அந்த மத்திய அந்த வேலையும் முடியாது. அதாவது நீங்க தமிழ்நாட்டுல பெரிய வேலை தெரியுமா? ஒருவேளை திண்டுக்கல் மாவட்டம் கலெக்டர் வேலை, புதுக்கோட்டை மாவட்டம். ஏன் புதுக்கோட்டை மாவட்டம் வேற திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் தான் வர முடியுமா? ஏன்னா அப்படி என்ன வேலைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைன்னு இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் உண்மையாலுமே உண்மையாலுமே திண்டுக்கல் மாவட்டம் இருக்கட்டும். எங்க வேற போகுது? சரி ஏன் தெரியுமா? நாளைக்கு சாக போற ஆயா கூட அங்கேதான் பேசாம படுத்து கிடக்கும். எங்கடா எப்படி என்ன வேலைங்கிறிய? என்ன வேலை? கம்மா வேலை, குளத்து வேலை, 100 நாள் வேலை, 100 நாள் வேலையை பார்த்துட்டா. சரி அது ஒரு விசேஷம் எப்படி தெரியுமா? எப்படி? நான் தினைக்கு நாடகம் முடிச்சு இந்த வழியா தான் போய்கிட்டு இருப்பேன். சரி அந்த ஊத்துக்குளி மரங்களை பார்த்தா வச்சுக்க. உனக்கு பக்கமா? ஆமா நம்ம ஊர் தானே. சரி எப்ப தூரம் வரப்போகுது? முன்னெல்லாம் 9 மணிக்கு போனாங்க. புருஷன் பிள்ளைக்கு ஆடு அமர சோறு வந்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு போனாங்க. அண்ணன் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சரி காலையில 7 மணிக்கெல்லாம் 2 கையில புடிச்சிடுறாங்க ஐயா. எது ரெண்டையா? இது வாட்டர் கேனுதே. உன்ன பச்சை தண்ணி, சரி இன்னொன்னு புடிச்ச தண்ணி. அருமை அருமை. இது வந்தாமே சாப்பாட்டு கூட உள்ள கொண்டு வர்றாங்க. இப்ப அருமை. அது கூட பரவாயில்ல. இந்த இருப்பு சட்டி ஒண்ணு தூக்கிட்டு போறாங்க பாரு. அது எதுக்கு நினைச்சிட்டு மண்ணள்ளி போடுவாங்க கரைக்கு. மச்சத்துல அள்ளி போடுறாங்க. அப்படி போடுறாங்க அப்படி கொடுங்க. அது மண்ணல்றது கிடையாது. சரி அது இன்னொன்னு எப்படி கிரிய இருப்பு சட்டி அதுக்கு பெரிய வம்மாட்டு ஒண்ணு எங்கதான் வாங்குவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன நாளையில கேட்டு விசாரிச்சுட்டு போனோம். மலைக்குடிப்பட்டி சந்தையில. மலைக்குடிப்பட்டி சந்தை இல்லையா? ஆமா. அது எந்த கடையில வாங்குவாங்கன்னு தெரியலையா? சரி அது எந்த பரிசு கிரிய வம்மாட்டு இந்தோ என்ன குறைஞ்சிருச்சு? புட்டு விட்டுதான் இருக்குது. ஆஹா கலாபத்து கூட பெருசா இருக்கும். அது புட்டு விட்டுதான் இருக்குது. அருமை அருமை. அங்க வேலை எப்படி பாக்குறாங்க? எப்படி? 5 நிமிஷம் வேலைனே. இந்த சலூன்களை சேவை பண்ணும்போது பாத்திருக்கீங்களா? ஆமா பிள்ளைட போடுவாங்க. முகத்துல இப்படி லிப்பு இப்படி லிப்பு லிப்பாங்க. அப்படியே முகம் பளிச்சுன்னு ஆகி போயிடும். அதே மாதிரிதான் குளத்தில பார்த்தா வச்சுக்க. சரி ரோட்டு ஓட்டு ரெண்டுக்கிறது. ஒரு பரட்டு ஒரு சொரட்டு ஒரு இழுத்துறது. 5 நிமிஷம் தான் வேலை. வேலையை முடிச்சு எங்க போவாங்க? எங்கடா புங்க மரம் கிடைக்கும்? எங்கடா புளிய மரம் கிடைக்கும்? எங்கடா கருவ மரம் கிடைக்கும்? நிலையில பார்த்து உட்கார மாட்டாங்க. இருப்பு செடி தூக்கி போறாங்க பாரு. ஆமா மண்ணள்ளி போட. அது மண்ணல்ல போட கிடையாது. அதுதான் தலைக்கு வச்சு தூக்குற தலகாணி. கொஞ்ச நேரம் தலைக்கு வச்சு படுத்து பாப்பாங்க. தூக்கம் வராது. தூக்கம் வராது, ஒண்ணு வராது. 4 பொம்பளையால சேர்ந்து உட்கார்ந்தா தூக்கம். அப்புறம் பார்த்தா வச்சுக்க. இந்த காக்கா கூட பாத்திருக்கீங்களா? ஆமா. காக்கா கூட அங்கன பத்து உட்காரும். ஆமாய்யா. அதே மாதிரி தான் குளத்தை விட்டு பார்த்து வச்சுக்க. சரி. அங்கன பத்து ரவுண்ட் ரவுண்டா உட்காருவாங்க. உட்காரங்க சும்மா உட்கார மாட்டாங்கப்பா. சரி. யார் 10 பேர் சேர்ந்து உட்கார்றாங்களோ ஆமா அவங்க குடும்பம் அன்னையோட குடுக்கச்சு. ஆஹா. அங்க சும்மா இருக்குதுல அங்கதான் எவன் மூட்டாண்டி எவன் சேர்த்துக்கிட்டு போறேன். குடும்பத்துல ஊர்ல எவன் குடும்பம் ஓஹோன்னு வளர்ந்துகிட்டு வருது. அது கூட பரவாயில்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெருஞ்சண்டை எதுனா மாமியார் மருமக சண்டை தான் பெருஞ்சண்டை. இந்த மாமியார் மருமக சண்டை வர இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்குது. இந்த உண்மையுமே நீங்க 6 மணிக்கு மேல சாயந்தரம் பார்த்து வச்சுக்க. வீட்டு வேலையை பாக்குறாள் இல்லையோ எல்லாம் டிவிக்கு முன்னாடி உட்காந்துருப்ப சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல இந்த 8:30 மணிக்கு ஒரு நாடகம் போடுறாங்க ஜீ தமிழ்ல. அங்க மஜில்ல போடுறாங்க. அந்த நாடகம் போட்டா மக்கள் திந்திர மாட்டாங்க. அது கிடையாது. இந்த 8:30 மணிக்கு ஒரு நாடகம் போடுறாங்க. என்ன நாடகம்? என்னமா யாரடி நோனி மோனியா? அடடா யாரடி நீ மோகினி மஜுரு அந்த நாடகம் போடுறாங்க. முத்தரசா அவன் முத்தரசா குடும்பம் வாழ்ந்தானே செத்தானே. உங்க குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. இது கூட பரவாயில்ல. இந்த இன்னொரு நாடகம் போடுறாங்க. 30 மணி ஆச்சு வச்சுக்க அடுத்த நாடகம் மாத்திடுறாங்க. அது என்னமா செம்பருத்தி ஆம்பளம். அது சிறப்பாவா இருக்கும். செம்பருத்தி அதான் பருத்தி. இந்த நாடகம் போட்டு பார்த்து வச்சுக்க. அங்க மாமியா மருமக சண்டை பெருஞ்சண்டையா இருக்குது.
அதே மாதிரி குளத்து வரையில தலையில பேடு இருக்குதோ இல்லையோ சரி கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுக்கிறது வச்சு தலையை விரிச்சு போட்டுக்கிறது அக்காயி ஏண்டி லட்சுமி ஏண்டி கர்ப்பாமி இந்த ஊர்லயா இந்த ஊர் லட்சுமி இல்லையா உங்க ஊர்ல அப்படி பேசிட்டு இருப்பாங்க ஏண்டி கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு சம்பளம் எல்லாம் ஓம் கிட்ட போதா மாமியா கிட்ட போதா இருக்கிற பேசுறது சரி அப்படியே பேசுற மாதிரி ஒரு குத்து அப்படியே பொட்டனி குத்தா நறுக்குன்னு குத்திடுறது குடும்பத்துல சாமி ஏத்துறாங்களாம் இவங்க குத்து வாங்கிட்டாங்கல்ல இவங்க பதில் சொல்லி ஆகணும் அதை ஏண்டியாக்கா கேக்குற சரி எனக்கு கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு 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 சம்பளங்கள்லாம் என்கிட்ட வர மாட்டேங்குது மாட்டுது எல்லாம் மாமியா கிட்டே போகுதுக்காங்கிறது போகுது அப்பத்தான் ஒரு மீன் குத்தி சாதி ஏத்துவாங்க சாயந்தரம் வீட்டுக்கு போ சரி புருஷன் கிட்ட சம்பளத்தை கேளு கேக்குறேன் இல்லன்னா மாமியாருக்கு கொள்ளையில போடு காலை ஒடிச்சு விட்டுறேன் இப்ப மாமியாரெல்லாம் கொள்ளையில போட மாட்டேங்கிறாங்க ஒரே அடியா புள்ளில இறக்கிடுறாங்க ஐயா முடிஞ்சு போச்சு குடும்பமே அவ்வளவுதான் மாமியா சண்டையில எந்த வங்கோர்மை சண்டையில எதுவுமே இல்ல முதல்ல கடமையை முடிச்சுக்கிறேன் அருள்மிகு ஸ்ரீ தானி கருப்பசாமி துணை விராலிமலை வட்டம் கி செல்லம்பட்டி அருள்மிகு தானி கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று கோவில் முன்பாக அமைந்துள்ள பெரியகாண்டியம்மன் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் திரு நாம செல்லத்துறை கவுண்டர் திரு சா வெள்ளக்கண்ணு கவுண்டர் திரு நா வே சண்முக கவுண்டர் திரு தோ சா வீரமணி கவுண்டர் திரு பரமசிவ பூசாரி செட்டியார் திரு வே பாலு ஒன்றிய கவுன்சிலர் திரு பாலு தனபாக்கிய ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் தலைமையில் எங்களது செல்லப்பட்டிய சமையல் மேஸ்திரிமாகிய சி ஐயப்பன் நாடக கல்வி வழங்கப்படும் இவர் கவனிலே மதுரை சிறந்த முறையாக மதுரை பாண்டிச்சாமி என்ற நாடகம் நடைபெற உள்ளதால் இங்கு சிறந்த முறையாக இவர் கவனிலே நடிக்க வந்திருக்க நாடக நடிகர் பெயர் பின்வரும் மாறு இவர் கவனிலே தமிழகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றி பரிசு ஒட்டுவது நாடக உலகில் நவரச நாயகன் நடிப்பு தொடர் நடிப்பு சக்கரவர்த்தி பாசமிக அருமை தம்பி அன்பு சகோதரர் இவர் விபி கருப்பையா அவர்கள் இங்கு சிறந்த முறையாக இவர் இங்கு வெள்ளை சமயத்தை காத்துக் கொண்டிருக்கிறார் தலைவா தவ புதல்வா நவரச நாயகி நடிப்பு தொடர் நடிப்பு சக்கரவர்த்தி சிறந்தபடியாக வெள்ளைப்பட்டு சேர்ந்த டி.ஆர். சுகன்யா அவர்கள் இங்கு சிறந்தபடியாக இவர்கள் இங்கு வெள்ளை அமர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார் சரவண பொய்கையில் நடிப்பு சிறந்த அருமை அன்பு சகோதரர்களே எஸ் அலெக்ஸ் பாண்டி அவர்கள் எங்க சேதுபதி மன்னராகவும் உங்க மன்னர் தோழராகவும் மதுரை பாண்டியனுடைய காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளைக்கு ஒரு சிறப்பு தோற்றமாக அருமை தம்பி நகரப்பட்டி சேர்ந்த தொப்ளான் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பி தொப்ளான் மணிகண்டன் அவர்கள் இங்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான ஒளிபரப்பு அதில் பணிபுரியும் எங்கே போனாலும் ரொம்ப சிறப்பு அருமை அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கு உரிமையாளர் அவர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி. நாடக அமைப்பாளர் எங்களுக்கு செல்லப்பட்டிருந்த சமையல் மேஸ்திரி சி ஐயப்பன் அவர்கள் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கி செல்லப்பட்டி மற்றும் சாப்பாடு அமைத்த விழா கமிட்டியாளர் அவர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் மறக்காத ஒரு முக்கிய அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி தாலுகா தொட்டியப்பட்டி கிராமம் மேடுகாட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் 29/9/2021 புதன்கிழமை இரவு நாளை மறுநாள் கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னல்களில் மேடுகாட்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்படும் நாடகமாக மதுரை பாண்டிச்சாமி நாடகம் நடைபெறும். வேற யாரும் இல்ல, இதே கலைக்குழுவினர் தான் நாளை மறுநாளும் அருகாமையில் கோவில்பட்டி அருகாமைக்கு மேடுகாட்டுக்கு வருகிறோம். சிறந்தவர் வந்திருந்து இந்த நாடகத்தை எப்படி கண்டுகிறோம் அதுபோல் மற்ற மேடுகாட்டில் சிறப்பாக மதுரை பாண்டிச்சாமி நாடகத்தை கண்டிருக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கும் அன்புள்ளங்கள். இப்படிக்கு அஜய் மற்றும் சந்துரு செவன் குரூப்ஸ் மற்றும் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் நாட் செவன் குரூப்ஸ் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மேடுகாட்டுப்பட்டி அனைவர்கள் விழாவிற்கு ஆதரவு தருக. மற்றும் இன்னொரு முக்கிய அறிவிப்பு, கி செல்லப்பட்டி அருள்மிகு தானி கருப்பசாமி பெரியகாண்டியம்மன் அபிஷேக ஆராதனைகளை முன்னிட்டு
தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களால் நடத்தப்பட்ட நாடக புரட்டாசி மாத 15ஆம் நாள் மற்றும் சிறந்த முறையில் கோவில் மகந்தில மின்னுள்ள கலைஞர்கள் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நடைபெறும். நடிகர்கள் எம் ரவீந்திரன் வேடநடிகர்கள், MSK கலைஞர்கள் வள்ளிநாயகி, மதுரை S ஜெயபார்த்திபன் நாரதர் கழக பிரியர், மதுரை M சூர்யா பபன் காமிக், மதுரை MSK பவதானி டான்ஸ் காமிக், திருச்சி DM அருண் ஹார்மோனியம், P சரவணன் மிருதங்கம், ST முத்தராஸ் ஆல்ரவுண்ட், குருசாமி சிந்தாளர். இந்த நாடகத்தை எப்படி கண்டுகளித்திருவோ அதுபோல புரட்டாசி மாதம் 15ஆம் நாளும் வெள்ளிக்கிழமை இரவு நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். மற்றும் நாடக மேற்பார்வை அரவிந்த் நாசி, ஐயப்பன் சமையல் மேஸ்திரி செல்லப்பட்டி மற்றும் அழகர் மற்றும் சோழமலை கபடி குழு, இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கி செல்லப்பட்டி அழகர் மற்றும் சோழமலை கபடி குழு, இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கி செல்லப்பட்டி அவர்களுக்கு எங்க நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி. அந்த வணக்கம் 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 இருந்தால் வெட்டிக்கிறோமா? வாங்க வாங்க. நாளை இரவும் பக்கத்துலதான். ஆமா நாளைக்குமா? நாளை இரவு விராலிமலை பக்கத்துலதான் வடக்கு கோயில் கட்டுப்பட்டுதான். சரி சரி. இந்த மாசம் ஃபுல்லா ஐப்பசி தீபாவளி வரை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் ரசிகர்கள் எல்லாம் சிறப்பா அங்கிருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு வந்த உள்ள எங்க உள்ள வீட்டுல தூங்குமையா? நான் வீட்டுல ஒரு ஆளே கிடையாது. உங்க மாதிரி வீட்டுல எல்லாம் விட மாட்டேன். பரவாயில்ல, கையோட கூட்டி வந்துருவேன். நல்ல மனுஷன். பரவாயில்ல. மற்றும் ஆள் அழகு பாட்டுக்கு முடிஞ்சா திருவிழா உள்ள வந்து 4 தெருவு திருவிட்டு போ. உனக்குன்னு ஸ்பெஷலா கூட்டி வந்திருக்கிறோம். 5000 4000 சும்மா இல்ல 5000 அப்படி வரும். 3000 வச்சிருக்கிறோம். சரி சரி. பாட்டு ஒரு திருவிட்டு போங்க. உனக்கு மட்டும் இல்லைங்கிற பழக்கமே இல்லை. வந்த பிள்ளை சொல்றமா அவருடைய சுந்தரியும் மணப்பாறை சிட்டி, புதுக்கோட்டை லட்டு. நீங்க மதுரை சிட்டியா? கண்டிப்பா மதுரையில இருந்து நீங்க கண்டிப்பா 2 நாள் நம்மளுக்கு சுப்பு கொடுத்த சிட்டியா? 3 நாளா சுப்பு கொடுத்துருச்சியா? நாட்டிய தார்கை நாட்டிய சலங்கை ஒளி சிறந்தபடியாக வாசலுக்கு அன்பு சகோதரி இவருக்கு அப்படியே இங்கு சாந்திசி அவர்கள் டான்ஸ் ஆகவும் உங்க முன்னால் நிறைய கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார். சாந்திசி கூப்பிடுறேன் மங்கையரே வாரும் அம்மா ஏமா அந்த சோழகிரி யாரது பாருமம்மா பாருமம்மா ஏகப்பட்டவர் இப்ப நம்மள பார்க்கவில்லை. அப்புறம் எப்ப புள்ள வரணும் காத்துட்டு இருக்கிறாங்க.
உள்ள வந்து ஒரு குழுக்கு ஒரு அழுக்கு அழிக்கிறதுன்னு வச்சுக்க. அப்படி ஒரு படங்களை பிடிச்சிடும். பரவாயில்ல. இருந்தாலும் எல்லா பேரும் சொல்லும்போது சிறப்பா பாட்டு படிச்சு. ஆனா இன்னைக்கு வந்த பிள்ளைக்கு சிறப்பா பாட்டு படிச்சு. காலம்னா காரிய கிடைப்பாங்க. இன்னொரு காரணம் தெரியுமா? அதாவது உள்ள போய் பார்த்தேன். நம்ம ஆம்பளை பிள்ளை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டோம். அது பொம்பளை பிள்ளை எடுத்து வைக்கணும், காமிக்கிறது செய்யணும். இருந்தாலும் கடைசி பேர் ஏன் பேர் இருக்குது? தெரிஞ்சுதான் தெரிய மாட்டேன். கடைசி கடமை கண்ணி கட்டுப்பாடு கொடுக்கல. சொல்லு பச்சை மாதிரி சும்மா ஒரே தூக்கி வேற தூக்கலையா? பாயிண்ட் கம்பெனி நம்ம கம்பெனியா? கபகபா புகு கம்பெனி. நல்லா தூக்கு, நல்லா உயர்த்து பாட்டு பாடியா? நம்பி கைய விடுறேன். உங்க வீட்டு பிள்ளை சிறந்த முறையாக இவர் கம்பெனியிலே அருகாமையில் இருக்க வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த TR ஆசை தம்பி அவர்கள் ஓப்பன் கேமிங் விடிய நீ ஹைபேசி பரவாயில்லையா? என்னடா சேரலாம் போறியா? ஓய் கூப்பிடலாம் முன்னேறிட்ட. ஆனா நம்ம பக்கத்து ஊர்னாலயா எப்படியா? எதுக்கு என் பேரை சொல்லிட்டு தம்பி இதுதான் பாண்டி தர வேணுங்கிறது. உட்கார் அசையாம உட்காரணும். ஆமா இல்லையா, வண்டியில டூ வீலர் வந்து இல்ல குளிர்னு சொன்னீங்கல்ல, என்ன ஒரு 2 பேர் கட்டுறாங்க இன்னைக்கு பரிவட்டம் ஒப்பன வரைக்கும் வாய் கட்டு. என்ன பரிவட்டம் எல்லாம் கட்டுறாங்க இன்னைக்கு பொதுமக்கள் சார்பாகவா? கண்ணாடி வேற. இது வந்து ஊர் பொதுமக்கள் சார்பாக போட்டது. எல்லாம் கை தட்டுங்க. அருமை வெற்றி மாலை காலையில வெற்றிக்கு புகை போடுறோம். ஆனா வாயில வேற கொடுக்குறாங்க பழத்தை. ஆனா வழி வேற அனுப்புறாங்களா? ஆஹா, ஆனா ஊதுவதி எங்கேயா சொல்லுகிற? ஒரு வித்தியாசமா இருக்கு அன்னைக்கு. ஆமா ஐயனுக்கு வந்த மனிதத்தை மரம், ஐயனுக்கு வார்த்தை மிக பேச மரம், ஐயனுக்கு ஈட்டு விரைபாண்டி 2 நீ செத்துட்ட சதி கட்டு. உனக்கு வந்து சிறுமுன்னாலே உனக்கு பெரிய மகன் தொட்டலுதான் இன்னைக்கு பேசாது பூந்தேரு. ஐயா உனக்கு நடுமகன் தொட்டலுதான் ஐயனுக்கு நடுவாது பூந்தேரு. ஐயனுக்கு இளைய மகன் தொட்டலுதான் ஐயா உனக்கு இளம்பாது பூந்தேரு. ஐயனுக்கு வாக்கி அரிசி கொண்டு ஐயா உனக்கு இன்னைக்கு வளர்ந்து புறமெண்ணை கொண்டு ஐயனுக்கு சீய கயரப்பு கொண்டு ஐயனுக்கு சீய அடிமேலம் கொண்டு ஐயனுக்கு ஒங்கியலு பச்சை பெட்டி பிச்சை முத்து கடவுள் சின்ன முருகன் வெள்ளாளப்பட்டி சுகன்யா நைனா கோபிநாத் அந்த பேரு கரெக்டா சொல்றீங்க. என்னடா கடைசியில காலையில கொடுக்கறது எப்படியோ கொடுத்துட்டிய? கொடுக்கறதுல முன்னாடி எச்சரிக்கை மாமா. ஆனா உண்மையாலுமே இந்த செல்லுல ஏகப்பட்டவர் படம் பிடிக்கிறீங்க. ஆமா, பேஸ்புக்ல இருந்து போட்டுறாதீங்க. போடாதீங்க, இதை மட்டும் போட்டுறாதீங்க. என்ன செத்து போட்டுருக்கால சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வந்துட போறாங்க. யூடியூப் சேனல்ல இதை மட்டும் கட் பண்ணிருக்கேன். இதை மட்டும் கட் பண்ணி தம்பி. அத முதல்ல சொல்லிடுறேன். காலையில மாலை கொண்டுட்டு போயிருவாங்க. உண்மையாலுமே இந்த கலைக்குழுவை நீங்க உண்மையாலுமே பெரிய தமிழ்நாடு அளவுக்கு எங்களை பிரபலப்படுத்தி ஏகப்பட்ட ரசிகர்களை உருவாக்கிய எங்களது யூடியூப் சேனல் சுபா தங்கராஸ் யூடியூப் சேனல்களுக்கு மனமார்ந்த நன்றி. மாமா, அப்படியே நான் செத்தால சாவேன். சனிக்கிழமை காலையில தான் சாவேன். வாரத்துல 7 நாள். அதெல்லாம் உனக்கு மட்டும் சனிக்கிழமை. ஏன் தெரியுமா? சனிக்கிழமை காலையில செத்தாதான் சாயந்தரம் தூக்குவாங்க. என்ன காரணம்? அப்பதான் சனி போன தொட பணம் கூட்டி போக முடியும்.
உங்க 4 பேருக்கு நான் போறேன். ஏய் விட மாட்டேன் உங்க 4 பேர்த்தையும். பெரிய குஞ்சு இந்த குஞ்சு ஒண்ணு வளர்க்குறாப்படி. அங்கே இடி முழங்குது. கருப்பசாமி தங்க கலசமே நின்று. அங்கே இடி முழங்குது. கருப்பசாமி தங்க கலசமே. ஏய்